ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீபத்துக்கு பிறகு இந்த சிம்ம ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி அமைப்போகுதுன்னு தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய தீப திருநாளை பற்றியும் திருவண்ணாமலையை பற்றியும் அது கூடவே சிம்ம ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மகா தீபமானது எந்த நாள் வருது, எந்த டைமுக்கு நாம் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். பொதுவாகவே திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது கோவிலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான அந்த மலையும் தாங்க. இது கூடவே 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அந்த கிரிவல பாதையும் தான். இந்த கிரிவல பாதையில் ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒரு கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இது கூடவே மற்ற கோவில்கள், ஆசிரமம், குளம் இப்படின்னு ஏறக்குறைய 99 கோயில்கள் அந்த கிரிவல பாதையில் இருக்குதுங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த கிரிவல பாதையில் சுற்றி வராங்க. அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துட்டாங்க. மற்ற நாளில் கூட கிரிவலம் போகிறாங்கங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் வாரத்தில் எந்த நாள் வேணாலுமே கிரிவலம் போகிற பழக்கம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. இதோடு வெளியூரில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்த கூட ஃபாரினர்ஸ் வராங்கங்க. இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையை சுற்றி பார்க்கறதுக்காகவும் அண்ணாமலையாரை வணங்குறதுக்காகவும். அப்படி இருந்தாலுமே இந்த வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த நாளில் தான் கார்த்திகை மகாதீபமானது ஏற்றப்படுது. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் சிவன் ஜோதி ரூபமாக காட்சி எடுத்தது இங்கே தாங்க. இந்த பஞ்சபூத தளத்தில் அக்னியை சொல்கிற விதமாக தான் திருவண்ணாமலை அமைஞ்சிருக்குது. இதோட இந்த நாளில் தான் அன்னை பார்வதி தேவியும் விரதம் இருந்து சிவனிடம் இடப்பாகத்தை பெற்றாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதோட இது முருகனுக்கு உகந்த நாளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்பாள், விஷ்ணு இப்படின்னு எல்லா சாமிக்குமே உகந்த மாதமாக தாங்க இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் நாம் டெய்லியுமே வீட்டில் விளக்கு வைக்கலாங்க. அதாவது நிலைவாசல் இருக்குல்ல, அங்கே வந்து 2 விளக்கு டெய்லியும் வைக்கலாம். அது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம விளக்கு வைக்கிறதுனால நம்ம வீட்டில் ஐஸ்வர்யமும் சுபிட்சமும் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாத ஃபஸ்ட்லேயே கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பிச்சிச்சிங்க திருவண்ணாமலையில். இது ரொம்பவே கோலாகலமாக இருக்கும். இதில் டெய்லியுமே ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி வெவ்வேறு வாகனத்தில் தினமும் ஊர்வலம் கொண்டுட்டு வராங்க. இதோடு தேரோட்டமும் நடக்குது. தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த 10-15 நாள் திருவிழாவில் ஒவ்வொரு சாமி அலங்காரமாக வருதுங்க. அதில் சண்டிகேஸ்வரர், முருகர், கணபதி, அம்பாள், பிச்சாண்டவர் இப்படின்னு டெய்லியும் ஒரு சாமி கொண்டுட்டு வராங்க. அதனால் இந்த மாதம் நம்ம எப்போ போனாலுமே திருவண்ணாமலையில் ஒரே கொண்டாட்ட திருவிழாவை பார்க்கலாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த பௌர்ணமியும் தீப திருநாளும் ஒன்றாதாங்க வரும். ஒரு சில வருடத்தில் மாற்றி வரலாம். அந்த மாதிரி தான் இந்த வருடத்தில் நமக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்குது. இந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே இது வந்துடுங்க. பரணி நட்சத்திரம் எந்த நாள் வருது பொறுத்து தாங்க இந்த பரணி தீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்க. அந்த வகையில் இந்த மாதம் நமக்கு டிசம்பர் 12ஆம் தேதியே வருதுங்க. அன்னைக்கு காலையில் திருவண்ணாமலையில் ஒரு 4 மணியிலிருந்து 5-6 மணிக்குள்ளேயே இந்த பரணி தீபமானது ஏற்றப்படுது. நாம் இதை வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏற்றலாங்க. இதை 5 விளக்காக ஏற்றணும். ஏன்னா இது பஞ்சபூதங்களை குறிக்கிற விதமாக தாங்க சொல்லப்படுது. பாவத்தை போக்கக்கூடிய பரணி தீபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யம தீபம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பரணி நட்சத்திரமானது முன்னோர்களை வழிபட நல்ல நாளாக இருக்குது. யம தர்மனின் அருளை பெறுவதற்கும் இந்த பரணி நட்சத்திரம் வந்து நமக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்குதுங்க. இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க. பாவத்தை போக்கக்கூடியதா இந்த பரணி தீபம் அமைஞ்சிருக்கு. நாம் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே இந்த தீபம் ஏற்றதுனால சரியாயிடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரெல்லாம் வீட்டில் பரணி தீபம் ஏற்றிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே புதுசாக இப்போ தான் நாங்கள் பரணி தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. இந்த பரணி விளக்கை நாம் வீட்டில் ஏற்றுறப்ப 5 விளக்காக ஏற்றணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நெய் விளக்காக ஏற்றுங்க. முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுங்க. அது ரொம்பவே விசேஷமானது, நல்லதும் கூட. இந்த விளக்குகளை நாம் வட்ட வடிவில் ஏற்றலாங்க. அப்போ வந்து எல்லா பக்கமும் அதை பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்குங்க. அடுத்த நாளாக மகா கார்த்திகை திருநாளுங்க. அது வந்து டிசம்பர் 13ஆம் தேதி நமக்கு அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு சாயந்தரமாக திருவண்ணாமலையில் உச்சியில்
மகா தீபமானது ஏற்றப்படுதுங்க. இந்த மலை வந்து 2668 அடி உயரங்க. இதில் 5 அடி கொப்பரையை எடுத்துகிட்டு போயிட்டு 3500 லிட்டர் நெய்யை ஊற்றி 1000 மீட்டரான காடா துணியால் திரிய போட்டு அதன் மூலமாக தீபம் ஏற்றப்படுதுங்க. அன்னைக்கு சாயந்தரம் மாலை 6 மணிக்கு சரியாக ஏற்றுறாங்க. இந்த தீபத்தை பார்க்கறதுக்காக மக்கள் லட்சக்கணக்கான பேர் அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வராங்க. இந்த தீபமானது தொடர்ந்து 11 நாட்கள் எரியுதுங்க. இதை பார்க்கறதுக்காகவும் மக்கள் நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வராங்க. நாம இந்த தீபத்தை அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றுறோம் அப்படின்னா அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நாமளும் ஏற்றலாங்க. இதோடு கோவில்கள் மற்றும் வீட்டில் ரொம்பவே அழகாக அலங்கரிக்கலாம். எவ்வளோ விளக்கு வேணால் ஏற்றலாங்க. அதுக்கு கணக்கு கிடையாது. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ விளக்குக்கு வேணாலும் நம்ம ஏற்றிக்கலாம். தீபத்துக்கு அடுத்த நாளாக 3வது நாளாக நாம் விளக்கேற்றணுங்க. அதாவது பரணி தீபம், மகா கார்த்திகை தீபம், அடுத்த நாளான 3வது நாள் தீபம் ஏற்றணுங்க. இதுதான் சரியான வழிபாட்டு முறையாக இருக்குதுங்க. இந்த தீப நாள் அன்னைக்கு திருவண்ணாமலையில் மாவெளி சுற்றுற பழக்கம் இன்னும் நடைமுறையில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களை கூட இது நடைமுறையில் வச்சுருக்குறாங்க. இந்த தீப திருநாளில் நாம் விரதம் இருந்து கூட வழிபடலாங்க. தீபத்துக்குன்னு ஸ்பெஷலான நைவேத்தியம் இருக்குங்க. அது என்னன்னா அப்பமும் கார்த்திகை பொரியும் தாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால இந்த நெய்வேத்தியங்களை செஞ்சு கூட நாம் அன்னைக்கு வழிபடலாங்க. அதுவும் நல்லது தான். அந்த வகையில் இந்த தீபத்துக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களோட சின்னமாக சிங்கம் தாங்க இருக்குது. அதனால இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக கோபம் வரும். அதனால் சிம்ம ராசிக்காரங்கள்ட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லதுங்க. அவங்க எப்போ எந்த மூடில் இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பணவரவு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லா வகையிலிருந்துமே உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது. நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். இல்லை கடன் யார்ட்டாவது கேட்டிருந்தீங்கன்னா அது கூட கிடைக்குங்க. ஆனால் இந்த பணத்தை வச்சு நீங்கள் சேமிக்கிறதுக்கு பாருங்கள். வீணாக செலவு செஞ்சு கடனாளியாக அவரை அளவுக்கு வச்சுக்காதீங்க. இப்போ சேர்த்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் உதவியாக இருக்கும். பணத்தை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அது கூட செய்யலாங்க. உங்களோட தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை தேடித்தரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி தர மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அது கூட ஆரம்பிக்கலாம். அதுவும் உங்களுக்கு வெற்றியை தான் தேடித்தரும். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு முயற்சியில் நீங்கள் இந்த மாதம் இறங்கினாலும் அது எல்லாமே உங்களுக்கு பலன் நினைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது. அதனால் யோசிச்சு மட்டும் கொஞ்சம் செஞ்சுக்கிறது நல்லது. அதே சமயத்தில் ராசியை வந்து செவ்வாய் பார்க்குதுங்க. அதனால் நீங்கள் மற்றவங்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லதுங்க. மற்றவங்கிட்ட கருத்து சொல்கிறேன்னு போய் அதே உங்களுக்கு வினையாக முடிஞ்சிருங்க. அதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களையே ஏதாவது குத்தம் சொல்லிடுவாங்க. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கிறதே நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த போட்டி எல்லாமே தீரப்போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் செய்யலாங்க. தொழிலை விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா அது கூட செஞ்சுக்கலாம். எந்த வகையிலுமே உங்களுக்கு போட்டி அப்படிங்கிறதே கிடையாது. இனிமேட்டுக்கு இந்த வருமானம் அதிகமாக கிடைக்கிறப்பயே அதை சேமிக்க பாருங்க. அப்பதான் நீங்க அதை மறுபடியும் தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம். ஆனால் கூட்டு தொழில் வியாபாரம் மட்டும் இந்த மாதம் செய்யாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாராவது செய்ய கூப்பிட்டாலுமே கூட பார்ட்னர்ஸாக எதுலையும் சேர்ந்துக்காதீங்க. ஏன்னா அவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஆயிடுங்க. அதனால தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறத கேட்டு நடந்துக்குங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா அதை சீக்கிரமாக முடிச்சு கொடுக்க பாருங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கூட கிடைக்கலாங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சிம்ம ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா இந்த மாதத்தில் கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது கருத்து வேறுபாடால் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தா அது எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. வேற ஏதாவது புதுசாக பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. அதன் மூலிமா பிரச்சனை வந்து சரியாகிடும். தானாகவே குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியான சூழ்நிலை உருவாகுங்க. பிள்ளைகள் கிட்ட அன்பாக பேசுறது நல்லதுங்க. கோபத்தை காட்ட வேணாம். சிம்ம ராசிக்காரங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு காரிய வெற்றி எல்லாமே தரப்போகுதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்குங்க. தேவையில்லாமல் ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்ட்டு வீண் அலைச்சல் தாங்க ஏற்படும். அதனால் சும்மா இருக்கிறதே நல்லதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க மற்றவங்கிட்ட பழகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக தாங்க இருக்க போகிறாங்க. நீங்கள் சாப்பிட்ற நேரத்தை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக சாப்பிட முடியாமல் இருக்கும். இந்த மாதம் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்க போகுது. அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது காரிய தடைகள் எல்லாமே வருங்க. வீண் அலைச்சலும் வரும். வேலை கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும்.
உங்களோட மேலிடத்துலேருந்து உங்களுக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதம் டீச்சர் சொல்கிறத கேட்டு நடந்துக்குங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். படிப்பில் முன்னேற்றமும் உண்டாகுங்க. எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சின்ன சின்ன தொந்தரவு ஏதாவது வரலாங்க. ஆனால் அது எல்லாமே மருந்துக்கு கட்டுப்பட்டதாக தான் இருக்கும். நீங்கள் மருந்து மாத்திரையை கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னாவே அது எல்லாமே சரியாயிடுங்க. கிட்டத்தட்ட முக்காவாசி பலனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லா தாங்க இருக்கு. பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவனை வணங்குங்க, நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.